மேஷலக்கணம் மேஷராசி நாதர்களே, மிகவும் சிறப்பான லக்கணம் இந்த மாதந்தனில். அரசியல் நிலை என்பது மிகவும் சிறப்பாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் நன்றாக வெற்றி பெற்று ஆளுமை பதவி அடையக்கூடிய ஒரு யோகத்தை அடைவீர்கள். மேல்நிலை கல்வியில் மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை நகரும். திருமண காலத்திற்குண்டான முயற்சிகள் செய்யுங்கள். திருமணம் ஆகாதவர்கள் தாங்களுக்கு சிறந்த ஒரு மனைவி அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுக்கு சிறிது ஆரோக்கிய குறைச்சல்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைச்சல்கள் ஏற்படும். 9ஆம் இடம் தகப்பன் சிறந்ததொரு பாக்கியமாக இருப்பார்கள். தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அரசியல் ரீதியாகவும் உயர் அதிகாரியினுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு ஏற்படும். அதில் கெட்டவர்கள் 6 பேரும் நல்லவர்கள் 4 பேரும் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பார்த்து பழக வேண்டும். முழுமையாக அவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். நண்பர்களால் லாபமும் உண்டு, அதாவது நட்டமும் உண்டு. மேலும் அதிகாரிகளை அரசியல்வாதிகளை நம்பி உங்களுடைய பணம் இழப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த விடயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கவனச்சிதறவு இருக்கக்கூடாது. மென்மேலும் சுயமுயற்சியின் காரணத்தினால் நல்ல ஒரு நிலையை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்றாலும் சனி பெயர்ச்சி என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதற்கு இன்னும் 1.5 ஆண்டு காலங்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். என்றாலும் தற்போது தாங்கள் எடுக்கின்ற விடயங்கள் எல்லாமே பரிபூரணமாக வெற்றி பெற்று அந்த விடயங்களில் உங்களுடைய வாழ்நாள் சிறப்பு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் முழுமையாக உண்டு. வாழ்த்துக்கள் மேஷராசி நாதர்களே, மேஷலக்கண நாதர்களே. வாழ்வியலில் வெற்றி நடை போடப்போகின்றீர்கள். இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது. வென்று காட்டுங்கள்.